Hi guys, very good morning. Today 26th March 2026. Okay, today நம்ம கோல்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, லாஸ்ட் 2 டேஸாக வீடியோஸ் போடலை. ஸோ நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ் கண்டினியூ வந்துட்டுருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் அவுட் ஆஃப் நம்ம சிட்டி போயிட்டு இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, நம்ம ஃபர்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஓன்லி. அவங்கவங்க ஓன் ட்ரேடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான். நீங்கள் டெஃபினட்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் சொல்லிடுறேன். ஈச் எவரி ட்ரேடு வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸோட நம்ம என்ட்ரி போகணும். உங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாதிரி நம்மளுடைய லாட் சைஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேட் நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, தீஸ் ஆல் அவர் கோல்டன் ரூல். ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் 3 வந்து ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு வந்து பிரேக் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ட்ரெண்டு வந்து செல்லுக்குள்ளே போக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரியே மார்க்கெட் உங்களுக்கு இங்கே பிரேக் வச்சிருக்கு. ஆப்ஷன் 1 நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ட்டு. ஆப்ஷன் 2 இங்கே ஒரு எஃப்இஜி வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் ஆப்ஷன் 3 வந்து உங்களுக்கு ட்ரெண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, நிறைய பேர் எங்களுக்கு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கூட சார் நான் வந்து இந்த மாதிரி பை எடுத்துட்டேன், ஹோல்டு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்த உடனே பை போகக்கூடாது. இன்னொன்று, இந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஏன் பை போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளைண்டாக போகக்கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் சின்ன ஒரு 15 மினிட்ஸ்லோ 5 மினிட்ஸ்லோ ஒரு கேண்டிலோட ஒரு பேட்டர்னோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சோ அதை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி போகணும். பிளைண்டாக நீங்கள் என்ட்ரி போயிட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் 2 டேஸ் நாங்கள் எந்த ஒரு என்ட்ரி நாங்கள் போகலை. ஸோ ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு கிளியரான ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடைக்கல. ஓகே ஓகே இன்னைக்கு வியூ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சார்ட் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ 4 ஹவரில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எப்போயுமே இந்த சப்போர்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அகைன் ஒரு ட்ரெண்டு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம் அல்லவா, நம்மளுடைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த மூமெண்ட்டை பொறுத்து நம்ம ஸ்ட்ரக்சர் எப்பயுமே மாறுபடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட், இந்த ட்ரெண்ட்லேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அகைன் இங்கேயும் உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் இங்கே சப்போர்ட் எடுக்க வேண்டியது மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் கொண்டு வரலாம். நீங்கள் ஆக்சுவலாக இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே உங்களுக்கு டேக் ஆஃப் ஆச்சு, பட் ஆனால் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இப்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஏரியா தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இப்போது ஸ்லோவாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்துட்டு அகைன் இங்கே போயிட்டு ஃபர்தர் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு அப்கமிங்கில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ஸ்ட்ராங்கான உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 1 ஹவரில் நம்ம அப்படியே வியூவை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சார்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம், இல்லை இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபேர் வேல்யூ கேப் வந்து உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஆர்டர் பிளாக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதை நான் தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணுறேன்.
கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னமும் கொஞ்சம் மேலே போயிட்டு ஸ்லோவாக உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்து இந்த கேப்பை வந்து அல்லது இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கூட ஒரு புஷ் கொடுத்து ஒரு புல் பேக்கில் நீங்கள் அழகாக நீங்கள் என்ட்ரி போனீங்க அப்படின்னா ஸோ இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வரும். ஸோ தென் இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கிருந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு புல் பேக்கில் உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ 4002 வரைக்கும் நாங்கள் மார்க்கெட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபர்தர் நம்ம கோல்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் பை. ஒருவேளை இங்கிருந்தே உங்களுக்கு பை ஆகலாமா அப்படின்ட்டா கண்டிப்பாக பை ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவும் உங்களுக்கு மல்டி ரெசிஸ்டன்ஸாக இந்த ஏரியா உங்களுக்கு மல்டி ரெசிஸ்டன்ஸாக இப்போது சப்போர்ட்டாக கூட ரியாக்ட் ஆகலாம். ஸோ இங்கே இன் பிட்வீனில் நீங்கள் என்ட்ரி போகவே கூடாது. ஒருவேளை நீங்கள் என்ட்ரி போகணும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரணும். இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்ட்ரி போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் உங்களுக்கு பை ஜோன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு மேலே ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல ஒரு புல் பேக்கில் பை போகலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு மார்க்கெட் இப்படி ஸ்லோவாக உங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் போன உடனே ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு செல் ஜோனாக ரியாக்ட் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்கே போன உடனே இந்த ஏரியாவுக்குள்ளே ரீச் ஆன உடனே பக்காவான இந்த சப்போர்ட்டில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரும். கீழே வந்த உடனே அகெயின் உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு செல் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இங்கே உங்களுக்கு செல் கிடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4650 அந்த ரேஞ்சில் நீங்கள் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 650 பாயிண்ட்ஸ் ஒரு 4000 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலான்னு எங்களுக்கு ஒரு டெக்னிக்கலில் தோணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அசம்ஷன் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ நம்மளோட டெக்னிக்கலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இப்படியெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு நம்ம சொல்கிறோம். அந்தந்த இடத்துல கிளியர் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா பக்காவாக நம்ம சேஃபாக இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு கேபிட்டல் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ அகைன் டெலீட் பண்ணிடுறேன். சிம்பிளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கங்க. மார்க்கெட் இப்போ பக்காவாக இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு மார்க்கெட் உடைச்சிருக்குது. தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு பக்காவாக இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல கிடைக்கணும் மார்க்கெட். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப் மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு சிம்பிளிஃபையாக இங்கே வந்துச்சுன்னா இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இல்லை அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஸ்லோவாக உங்களுக்கு மூவ் ஆகி இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலும் ஒரு புல் பேக்கில் ஃபர்தராக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் ஆப்ஷன் 2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பை டேக் ஆஃப் பண்ணலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே ஒரு வேளை நல்லா இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு இங்கே போய் ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு செல் ஜோனாக ஆக்டிவாக போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மேலே போயிட்டா இங்கே வந்து உங்களுக்கு கேண்டில் ரிவர்ஸ் பேட்டர்னில் ஒரு 15 மினிட்ஸ்லேயோ அல்லது ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனோ அல்லது ஒரு டபுள் டாப்போ அல்லது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரோ அல்லது ஒரு எம் பேட்டர்ன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனாலோ நீங்கள் கிளியராக உங்களுக்கு இங்கே புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகே, தென் இங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு பை எடுக்கலாம், இங்கே ஒரு செல் எடுக்கலாம். ஓகே, ஒருவேளை ஆப்ஷன் 3 இது எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டா ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இப்படி கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் அகைன் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் செல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எஃப்இஜியை மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு செல் என்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 நம்ம வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கீழே ஒரு ஃபால் கொடுத்துட்டு மேலே போகும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா இன் பிட்வீனில் நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க.
உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் உங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அல்லது இங்கே உங்களுக்கு கிளியராக ஒரு கேண்டில் உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நம்ம சொல்கிற பாயிண்டில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்ட்டா என்ட்ரி போகலாம். சரி, அதே மாதிரி சேம் இங்கே அப்படி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு கிளியராக ஃபார்ம் ஆகணும். நிறைய பேர் அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு செல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செல்லுக்கு உண்டான சிம்டம்ஸ் இங்கே கிடைக்கணும். எல்லாத்தையும் இங்கே பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ விக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே கம்மியாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்குல்லவா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி கேண்டில், இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில். இந்த கேண்டிலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேண்டில் இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அகைன் ஒரு புல் பேக்கில் நீங்கள் உங்களுக்கு பையோ செல்லோ நீங்கள் போகலாம். ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணலான்ட்டா இந்த ஆப்ஷன் 3 நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 மட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் இந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு கேண்டில் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நாம் தென் அதுக்கப்புறம் தான் இன்னொரு புல் பேக்கில் நம்ம என்ட்ரி போகணும். இங்கே ட்ரெண்டில் அடித்த உடனே நீங்கள் உடனே செல் போகிறது, இங்கே வந்த உடனே பை போகிறது அப்படின்னா ஒரு 90% உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எப்பயுமே ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போகிறவங்க தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா, பொறுமையாக இருங்க. மார்க்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறப்போ நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நாம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் 4000 வரைக்கும் வரதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 4000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் அங்கே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறையவே நமக்கு டைம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு கேபிட்டல் லூஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா பாயிண்ட் கொடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, வில் சி நம்ம ஃபர்தர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது நம்ம பார்ப்போம். இன் பிட்வீனில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நம்ம போட்ட சார்ட்டு இப்படி தான் போகும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கற்பனையில் நீங்கள் அந்த இடத்துல பையோ செல்லவோ கண்டினியூவாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்டோட மூவுக்கு தகுந்த மாதிரி நாம் பேட்டர்னையும் நம்ம ஸ்ட்ரக்சரையும் நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் அந்த மார்க்கெட்டோட நீங்கள் பயாஸில் நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து நீங்கள் பிடிக்க முடியும். மார்க்கெட் நம்ம இவ்வளோ நாளாக பை சொன்னோம், ஏன் இவ்வளோ ஃபால் ஆகுது, இந்த ஃபால் நமக்கு ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கே நமக்கு டியூ டு வாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. ஸோ அந்த எண்ணெய் கூட நமக்கு வந்து ஹார்மோஸ் அந்த நீர் சந்தியை வந்து நமக்கு இன்னும் லாக் பண்ண 48 மணி நேரத்தில் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. தென் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஆயிலை வந்து பிளாக் பண்ணுறனால ஆயில் வந்து டிமாண்ட் ஆக போகுதுன்னு நினச்சி எல்லா இன்வெஸ்டர்ஸும் இங்கே வந்து சப்ளையை அதிகப்படுத்திட்டு இங்கிருந்து அவங்க ஆயிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளிஃபையாக உங்களுக்கு கோல்டில் உங்களுக்கு அந்த ஈரான் அட்டாக் பண்ணுறப்போ உங்களுக்கு அங்கே ஆயில் டிமாண்ட் வரும்ன்ட்டு எல்லாரும் ஒரு கணிப்பில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எல்லாத்தையும் எடுத்து டைரெக்டாக உங்களுக்கு கோல்டு ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன் வேறு எதுவுமே கிடையாது, அந்த ரீசன் தான். ஸோ இப்போ ஒரு புல் பேக் நடக்குது, இவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு, ஒரு புல் பேக்கு திரும்ப அகைன் இங்கேருந்து ஒரு ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே, வில் சி மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் வாரையும் நீங்கள் கிளியராக அப்டேட் பண்ணிக்கங்க. ஒருவேளை வார் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிறப்போ மார்க்கெட் நல்லாவே பைக்கு டேக் ஆஃப் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வார் செட்டில் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும்லம்மா. இப்போ கண்டினியூவாக இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஆயிலுக்கு என்ன பண்ணுறது, பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறது, எல்லாமே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் போவாங்க. ஸோ அப்போது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அப்போ அந்த செட்டில் ஆகிற டைமில் மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே டேக் ஆஃப் ஆயிரும். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு கிளியராக நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏரியாவில் புல் பேக்கில் ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா நாங்கள் பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து டார்கெட் இங்கே வைப்போம். இங்கே நாங்கள் ரிவர்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிச்சு, கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செல் போவோம். அந்த செல் நாங்கள் நல்லாவே ட்ரையல் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே ஓகே, வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். டுமாரோ வில் சி. தேங்க்யூ.